ஓம் சாந்தி 14/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது. கேள்வி: புத்தியோகம் சுத்தமாகி பாபாவிடம் ஈடுபட்டிருப்பதற்காக எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது? பதில்: 7 நாள் பட்டி. புதிதாக யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களை 7 நாள் பட்டியில் அமர வையுங்கள். அதன் மூலம் அவர்களின் புத்தியில் இருக்கும் குப்பை நீங்கட்டும். அவர்கள் மறைமுகமான தந்தை, மறைமுகமான படிப்பு, மறைமுகமான ஆஸ்தியை அறிந்து கொள்ளட்டும். அப்படியே சும்மா அமர்ந்து விட்டார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள், எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளை ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக ஆக்குவதற்காக இது போன்ற பாடல்கள் என்னென்ன இருக்கிறதோ அவற்றை சொல்லி பிறகு அதன் அர்த்தத்தை சொன்னால் ஞானம் சொல்லும் திறமை வந்துவிடும். எந்த அளவிற்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் புத்தியில் இருக்கிறது என்பது தெரிய வரும். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் மேலிருந்து தொடங்கி மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனத்தின் முதல் இடைக்கடையின் ரகசியம் ஜொலிக்கிறது. பாபாவிடமும் இந்த ஞானம் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்கிறார். இது முற்றிலும் புதிய ஞானம். அதாவது எங்கேயாவது லெக்சர் பண்ணணும், ஞானத்தை புரிய வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் இருக்கணும், ஒரு கண்டென்ட் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பாபா இந்த பாட்டையெல்லாம் கேட்குறீங்களே, இதனுடைய சிந்தனை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க. இந்த பாட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் இந்த பாட்டு தெரியும். விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள், புதிய யுகம் வரப்போகிறதுன்னு அந்த பாட்டில் இருக்கு. அப்போ நீங்கள் எல்லாமே புரிய வைக்கலாமே. யார் அந்த மணப்பெண்கள்? யாரு யார் விழித்தெழுங்குன்னு சொல்லிட்டு இருக்கிறார்? புது யுகம் எப்போ வரப்போகுது? எந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க? எல்லாமே புரிய வைக்கலாம் இல்லையா? ஆத்மாக்கள், மணப்பெண்கள் அறியாமை என்ற தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சத்தியுகம் வரப்போகுது, இது கிளியராக புரிய வைக்கலாம். நல்ல லெக்சர் கொடுக்கலாம், வாய் திறக்கும் அப்படின்றார். சாஸ்திரங்களை பற்றி அதிகமாக வாக்குவாதம் செய்வது நல்லதல்ல. பேசினால் அதிகமான வாத விவாதம் ஆகிவிடும். ஒருவரை ஒருவர் தடியால் அடித்து கொள்ளவும் ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது சாஸ்திரங்களுடைய விஷயங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா சில நேரங்களில் எங்கேயோ போயிடும். பேசிகிட்டே இருந்தால் வாக்குவாதம் ஆகிடும், வாத விவாதத்தில் போயிடும், அடிதடி சண்டையில் கூட முடியும். ஆகையால் அதை ரொம்ப அதிகமாக நம்ம அதில் டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லைன்றார். உங்களுக்கும் மிகவும் சகஜமாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் சாஸ்திரங்களின் விஷயத்தில் அதிகமாக செல்ல வேண்டியதில்லை. முக்கியமான விஷயமே ஆத்மா அபிமானி ஆகுவதாகும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமத் முக்கியமானதாகும். அப்போ இந்த ஞானத்தில் யாரும் எந்த வாக்குவாதமும் செய்ய மாட்டாங்க. முக்கியமான விஷயத்தை நல்லா புரிய வைங்க அப்படின்றார். மற்றவை விஸ்தாரமாகும். விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, மற்றபடி மரத்தின் விஸ்தாரமும் இருக்கிறது. அதாவது காலச்சக்கரத்தினுடைய ஆயுள், 84 பிறவிகள், கீதையினுடைய பகவான், அதிலெல்லாம் விஸ்தாரமாக போகும்போது தான் வாக்குவாதம் நடக்கும். விஸ்தாரம் இருக்கதான் செய்யும். ஆனால் முக்கியமான விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைங்க. ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்வது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லுங்கன்றார். 5 விகாரங்களின் நோய் மிகவும் பெரியது. இது அரைக்கல்பத்தின் நோயாகும்.
சத்யுகத்தில் இந்த நோய்கள் இருப்பதில்லை. அங்கோ ஆத்ம அபிமானிகளாக இருப்பார்கள். பாபா போலாநாத் பகவான் என்று ஏன் சொல்லப்படுகிறார் என்று சிந்தனை செய்ய வேண்டும். போலாநாத் பகவான் என்று சொல்வதினால் புத்தி மேலே சென்று விடுகிறது. அதாவது பக்தர்கள் இறைவனை எப்படியெல்லாம் மகிமை செய்கிறாங்களோ அந்த மகிமைகளை எடுத்து சிந்தனை செய்து அதனுடைய அர்த்தத்தை புரிய வைங்க. உதாரணத்திற்கு பாபாவை ஏன் போலாநாத் அப்படின்னு சொல்றாங்க, இறைவனை கள்ளங்கபடமற்றவர் என்று ஏன் சொல்றாங்க, இப்படி சொல்லும் போது அப்ப எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. ஏன்னா பக்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் எவ்வளோ பாவங்கள் செய்திருந்தாலோ எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலோ சிவனுக்கு முன்னாடி வந்து இறைவா எனக்கு இது கொடு அப்படின்னு மடி ஏந்தினால் உடனே மடி பிச்சை போட்டுடுவாரு. அதுக்கு தான் கள்ளங்கபடமற்றவர். ஏன்னா அவர் வந்து யாருடைய பாஸ்டையும் பார்க்க மாட்டார். இவர் இப்படிப்பட்டவராச்சே அப்படிப்பட்டவராச்சே இப்ப வந்து கேட்டா நான் கொடுத்துடுமா அப்படின்னு நினைக்கவே மாட்டார். யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அப்போ அதை ஞானத்துக்கு ரிலேட் பண்ணி சொல்லணும். அரைக்கல்பமாக எவ்வளவு நம்ம வந்து இறைவனை நிந்தனை செய்தோம், சர்வவியாபின்னு சொன்னோம், கல்லுல இருக்கிறேன் முள்ளுல இருக்கிறேன்னு சொன்னோம், கஷ்டங்கள் வரும்போது திட்டினோம், கண் இல்லையா காது இல்லையான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சங்கம யுகம் வரும்போது பாபா அப்படின்னு வரும்போது பாபா நம்மளை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாத்திடுறார். முக்தி ஜீவன் முக்தி கொடுத்துடுறார், ஞானம் கொடுக்குறார், தூய்மையாக்குறார். இப்படி சொல்லும் போது அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்க சிந்தனை செய்யணும் அப்படின்றார். அதுக்கப்புறமா இப்படி சொல்லுங்க. இப்போது பதித்த பாவனர் தந்தை எதிரில் வந்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இது கேரண்டி என்று சொல்கிறார் என்பதை புரிய வையுங்கள். பக்தி மார்க்கத்தில் மிக அதிகமாகவே சென்று விட்டிருக்கிறார்கள். இங்கோ இது மிகவும் எளிமையான விஷயம். ஆனா ஆவனா, அப்பா ஆஸ்தி, அவ்வளவுதான். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுவீர்கள். ஆக பாபாவை நினைவு செய்வதின் மூலம் நீங்கள் இதுபோல் சம்பூர்ணமாக ஆகுவீர்கள். யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ சேவை செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். சித்திரங்களில் ராமருக்கு முன்னால் சிவனை காட்டியிருக்கிறார்கள். ராமர் பூஜை செய்து கொண்டிருப்பது போல் காட்டியிருக்கிறார்கள். தேவதைகள் யாரையும் நினைவு செய்வதில்லை, மனிதர்கள்தான் நினைவு செய்கிறார்கள். நீங்களும் இப்போது மனிதர்களாக இருக்கிறீர்கள், பிறகு தேவதை ஆகுவீர்கள். தேவதை மற்றும் மனிதர்களுக்கிடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள்தான் அன்னோன் வாரியர்ஸ், நான் வைலன்ஸ், அதாவது மறைமுகமான போர் வீரர்கள், ஆனால் அஹிம்சையாளர்கள். உண்மையில் நீங்கள் டபுள் அஹிம்சையாளர்கள். காம விகாரத்தின் கோடாரியும் இல்லை, அந்த வன்முறையின் யுத்தமும் இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புது யுகத்தை நினைவு செய்கிறீர்கள். உலகத்தில் யாருக்குமே புது யுகத்தை பற்றி தெரியாது. அவர்களோ புது யுகம் 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று நினைக்கிறார்கள். ஆக பாபா யாரிடமும் அதிகமாக வாக்வாதம் செய்யக்கூடாது என்று புரிய வைத்திருக்கிறார். ஆகையில் அவங்க வேற ஏதாவது தேவையில்லாத கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்ப எப்படி பதில் சொல்லணும்ன்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தூய்மையோடு தானே வேலை, மேலும் சாந்தியை தானே வேண்டுகிறீர்கள். எனவே தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த சந்தேஷி மற்றும் குல்சார் அதிகமாக காட்சிகளை பார்த்தார்கள். அதாவது சந்தேஷி தாதி குல்சார் தாதி பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். இருக்கிறதுல இவங்க தான் வந்து நிறைய காட்சிகளை வந்து பார்த்திருக்காங்க. இவர்கள் பெரிய பாகத்தை நடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பட்டியில் குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டி இருந்தது.
காட்சிகளினால் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு கடைசியிலும் நிறைய மகிழ்விக்கப்படுவார்கள் என்று பாபா கூறுகிறார். அந்த பார்ட் வேறுதான். நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை என்ற பாடலும் இருக்கிறதல்லவா? அதாவது ஆரம்பத்துல அவங்களுக்கும் காட்சிகள் கிடைச்சது, கடைசியில உங்களுக்கும் கிடைக்க போகுது. ஆனால் அது வேறு, இது வேற. அந்த பார்ட்டே வேறதான் அப்படின்றார். அதனால அந்த பாட்டை ரெஃபர் பண்றார். நாங்க பார்த்தது நீங்க பார்க்கல. நீங்கள் சீக்கிரமாக காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதாவது கடைசியில விநாசம் நடந்துட்டு இருக்கும். ஆனா உங்களுக்கு பாபா காட்சிகள் காட்டிட்டு மகிழ்விச்சுட்டே இருப்பாரு. விநாசம் நடப்பது கூட தெரியாம அதை நீங்க கடந்து போயிடுவீங்க அப்படின்றார். இப்பொழுது உங்கள் மீது எல்லையற்ற திசை இருக்கிறது. சிலர் மீது குரு திசை இருக்கிறது. சிலர் மீது ராகு திசை இருக்கிறது என்றால் அவர்கள் சென்று செண்டாளர்களாக ஆகுவார்கள். இது எல்லையற்ற திசை, அது எல்லைக்குட்பட்ட திசையாகும். நீங்கள் அனைவரும் நாயகிகள். அனைவரும் அந்த ஒரு நாயகனையே நினைவு செய்கிறார்கள். இன்று உலகத்துல கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது காதலர்கள் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆகையில பாபா நீங்கெல்லாம் நாயகிகள், காதலிகள், ஒரு காதலரை நீங்க நினைவு செய்துட்டே இருக்கிறீங்க அப்படின்றார். அவர் அனைவருக்கும் சுகம் தருகிறார். அரைக்கல்பமாக அவரை நினைவு செய்திருக்கிறீர்கள். இப்போது அவர் கிடைத்து விட்டார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை உறுதியாக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த குஷியிலேயே இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தின் நல்ல நல்ல பாடல்களை கேட்டு தனக்கு புத்துணர்ச்சி அளித்து கொள்ள வேண்டும். அதன் அர்த்தத்தை எடுத்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வரதானம், மாயாவின் சம்பந்தங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துவிட்டு, அதாவது விவாகரத்து கொடுத்துவிட்டு தந்தையின் சம்பந்தத்தோடு ஒப்பந்தம் செய்யக்கூடிய மாயாவை வென்றவர், மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். இப்பொழுது நினைவினால் பழைய ஒப்பந்தங்களை கேன்சல் செய்து சிங்கிள் ஆகுங்கள், அதாவது தனியானவர் ஆகுங்கள். அதாவது ஸ்தூலத்துல கேன்சல் செய்ய சொல்லல, நினைவுகளிலிருந்து விடுபடணும். நினைவுகள்ல அது கேன்சல் செய்யணுன்றார். தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருங்கள், ஆனால் துணைவராக அல்ல. ஒருவரை மட்டும் துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போது மாயாவின் சம்பந்தங்களிலிருந்து விவாகரத்து கிடைத்துவிடும். மேலும் மாயாவை வென்றவர், மோகத்தை வென்றவர் வெற்றியாளராகி விடுவீர்கள். ஒருவேளை துளியளவு கூட யார் மீதாவது மோகம் இருந்தது என்றால் தீவிர முயற்சியாளருக்கு பதிலாக முயற்சியாளராக ஆகி விடுவீர்கள். ஆகையால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருங்கள். வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்பட்ட மிருகத்திற்கு திண்டாட்டம் என்று இருக்க வேண்டும். இதற்குதான் நஷ்டோ மோகா, அதாவது மோகத்தை அளித்தவர் என்று சொல்லப்படுகிறது. இதுபோல் பற்றை அளித்தவர்கள்தான் வெற்றி மாலையில் மணியாக ஆகிறார்கள். அதாவது மாயாவை வென்றவராக, மோகத்தை வென்றவராக, வெற்றியாளராக
இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. அங்கே திண்டாட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்க நடனமாடிக்கொண்டே இருப்பீங்க அப்படின்றார். ஆகையில அந்த நஷ்டோ மோகா ஸ்டேஜ் அடையணுன்றார். ஸ்லோகன்: சத்தியம் என்ற விசேஷ தன்மையின் மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஒரே சீரான உயர்ந்த நிலை என்கிற ஆசனதாரியாக, ஏகாந்தவாசியாக, அஷரீரியாக, ஒற்றுமை ஸ்தாபனை செய்பவராக, ஒருவரின் நினைவில் இருப்பவராக, சிக்கனத்தின் அவதாரமாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவர் இன்னொருவரின் கருத்துக்களை புரிந்து கொண்டு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு செய்கை கொடுக்க வேண்டும். அதாவது இப்படி செய்யுங்க அப்படின்னு செய்கை கொடுக்கணும் அப்படின்றார். தங்களுக்குள் பேசி புரிந்து கொண்டு குழுவின் சக்தியின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய குழுவின் ஒற்றுமையின் சக்திதான் அனைத்து பிராமணர்களையும் குழுவில் கொண்டு வருவதற்கு நிமித்தமாகும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் அருயிர் நண்பன் நீ.